சரி, ஓகே. இன்ஷால்லா. தொடர்ந்து சூப்பரா இருக்கிறதுக்கு தொடர்ந்து சிறப்பா இருக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு வழிய சொல்லித் தராங்க. இன்ஷால்லா. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே. அதாவது அல்லாஹ் நன்னறியாளர்களுடைய பண்பு என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒரு விஷயத்த ரொம்ப சிறப்பா சொல்லித் தராங்க. நீங்கள் உங்கள் இறைவனிடமிருந்து மன்னிப்பு மற்றும் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கிய ஒரு சொர்க்கத்தை நோக்கிய ஆர்வத்துடன் ஓட வேண்டும். நன்னறியாளர்களை அது எதிர்பார்த்து கொண்டுள்ளது. அதாவது 3வது அத்தியாயத்துல ஆல இம்ரான்ல 133வது வசனம். இதுல 2 விஷயம். நீங்கள் உங்கள் இரட்சகரிடமிருந்து மன்னிப்பு, முதல்ல மன்னிப்பு, 2வது வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கிய ஒரு சொர்க்கத்தை நோக்கிய ஆர்வத்துடன் ஓட வேண்டும். அதாவது ரேஸ் டுவர்ட்ஸ், அது ஒரு ரேஸ். ரேஸ்னா ஒரு ஓட்டப்பந்தயம், ஒரு பந்தயம். அதாவது ஒரு ஆர்வத்தோட நம்ம ஓடணும். ஈகர்லி ரேஸ் டுவர்ட்ஸ் சொல்றாங்க. ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் யுவர் லார்ட், அது முதல் விஷயம். அல்லாஹ்விடமிருந்து ஒரு மன்னிப்பு. அப்புறம் பாரடைஸ், அதனுடைய அகலமும் நீளமும் எப்படி இருக்குன்னா வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கியதுடன் ஒரு சொர்க்கத்தையும் நோக்கி நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நன்னறியாளர்களின் பண்புகள்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லக்கூடிய இந்த வசனம். இதே மாதிரி ரேஸ் டுவர்ட்ஸ், இந்த நீங்க இத மாதிரி ஒரு ஆர்வத்தோடு ஓடணும்னு வேற வசனங்களும் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஷயம் என்னன்னா, மன்னிப்புனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்கி, பாவ மன்னிப்புனால அப்படிங்கறத இது திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்குது. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா நாம நினைக்கலாம், நாம என்ன பாவமா செய்யறோம் மன்னிப்பு கேட்கறதுக்கு அல்லாட்ட அப்படின்னு. சில பேர் அப்படிதான் நினைச்சிருக்காங்க, நான் யாருக்கு எந்த பாவமும் செய்யல அப்படின்னு சொல்லி. அப்படி நிறைய பேருடைய நினைப்பு அப்படிதான் இருக்கு. ஆனா நம்ம பாவம், ஒரு பெரிய பாவம் செஞ்சதுனாலதான் இங்க பிறந்திருக்கோன்னே நிறைய பேருக்கு தெரியல. ஆனாலும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை. அதனாலதான் அல்லாஹ் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும் போது அல்லாஹ்வை நினைவு கூறுங்கன்னு சொல்றாங்க. அதாவது நீங்க எதையாவது சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்றது காரணம் என்ன? அதோட இல்லாம எதையாவது நீங்க செய்வீங்க அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு அல்லாஹ் ஏதாவது வெகுமதி கொடுத்தாங்கன்னா மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வை நினைவு கூற சொல்றதுக்கு காரணம், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்தி தராங்க. எப்பவுமே அல்லாஹ்வுடைய நினைவுலதான் நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாம செஞ்ச பாவத்தினாலதான் நம்ம இங்க இருக்கிறோம். அந்த பாவத்தை நம்ம திருப்பியும் செய்யாம இருக்கணும். நம்ம எந்த தவறு செஞ்சாலும் சரி, அதுக்கு காரணம் நம்ம செஞ்ச இணை வைப்பு தான். இணை வைப்புன்னா என்ன? அந்த ஆதி பாவம் தான். இது என்ன ஆதி பாவம்னு நிறைய பேருக்கு அதாவது ஆச்சரியமா கூட இருக்கலாம். அதாவது அதுக்குத்தான் தூதர் அந்த விஷயத்தை தான் சொல்றாரு. 72வது அத்தியாயத்துல 28வது வசனத்துல சொல்றாரு. நீங்கள், அதாவது அவர் முன்னாடி உள்ள விஷயத்தையும் பின்னாடி உள்ள விஷயத்தையும் அந்த வசனத்தை நான் ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போறேன். இதுக்கும் பாவ மன்னிப்புக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிச்சயமா நிறைய தொடர்பு இருக்கு. நம்ம மைண்ட்ல எப்படி, அதாவது அல்லாஹ்வுடைய நேமத்தை நம்ம அனுபவிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். ஆனா இது எதுவுமே இல்லாத நேரத்துல நம்ம சொல்ல வேண்டியது விஷயம் என்னன்னா, நேமத்தை இன்னும் நிறைய அனுபவிக்கிறதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்னை மன்னிச்சிருங்க யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எவ்வளவு நம்ம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறோமோ அவ்வளோ அல்லாஹ் கிட்ட ரொம்ப நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். யார்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம்? நம்மளை விட சக்தி வாய்ந்தவங்கள்ட்ட தான் நம்ம மன்னிப்பு கேட்போம். நம்மளை விட அதாவது நம்மள கம்மியா உள்ளவங்கள்ட்ட நம்ம இவற்றெல்லாம் என்ன நம்ம மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு போட்டு போவோம். ஆனா நம்ம மன்னிப்பு கேட்கும்போது என்ன மனநிலைக்கு வருவோம் அப்படின்னா, நம்மளை விட அவர் பவர்ஃபுல், அவர் மன்னிச்சா தான் நம்ம சுகமா இருக்க முடியும் அப்படின்னு. இப்ப இந்த 72வது அத்தியாயத்தின் 28வது வசனத்துல சொல்றாரு, இது அவர்கள் தங்கள் இரட்சகரின் தூது செய்தியை சேர்ப்பித்து விட்டார்களா என்பதை எடுத்துப்படுத்துவதற்கே ஆகும். அவர்களிடம் இருப்பவற்றை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அவர் அனைத்து பொருட்களையும் எண்ணிக்கையில் கணக்கிட்டுள்ளார். இது சொல்றாங்களே, இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு பாருங்க. தான் தேர்ந்தெடுக்கின்ற ஒரு தூதருக்கு மட்டுமே கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்திலிருந்து குறிப்பான செய்திகளை அவர் வெளிப்படுத்துவார்.
அப்போ நாம செஞ்ச ஆதி பாவத்தை பத்தி நமக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி. அதாவது நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்துல ஆன்மாக்களா இருந்தோம். அப்போ ஒரு ஆன்மா சாத்தானுக்கு ஏன் நாமளும் அல்லாஹ் மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற அந்த தவறான எண்ணம், அதை ஒரு மாபெரும் கலகம்னு சொல்றாரு அல்லாஹ். அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் போது அந்த எண்ணத்துக்கு ஆதரவளித்தவர்கள் சைத்தானா இப்பவும் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்ல அந்த மாதிரி ஒண்ணு முடியவே முடியாதுன்னு உடனே எதிர்த்தவங்க மலக்குகள் ஆயிட்டாங்க. ஆனா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு அப்புறம் இல்ல இல்ல அப்படின்னு வருந்தி திருந்தினவங்க மற்ற படைப்புகள் ஆயிட்டாங்க. மரம், செடி, கொடி, வானம், பூமி, நட்சத்திரம் எல்லாமே. ஆனா எந்த முடிவும் எடுக்காத நாம தான் மனிதர்களா பிறந்திருக்கிறோம். இதை நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நமக்கு எந்த அதுக்குதான் ஆதி பாவம், அதுதான் இணை வைப்பு. அல்லாவா சைத்தானாங்கிறத ஒரு முடிவெடுக்காத நிலை. அந்த முடிவெடுக்காத நிலைய நாம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம தொடர்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ்ல இருப்போம். இந்த ஜும்மா டைம்ல நமக்கு தூபு இலல்லா, நீங்க அல்லாவின் பக்கம் மீளுங்கள். அதாவது முதல் குத்துபாக்கும் இரண்டாவது குத்துபாக்கும் இடையில அல்லாஹ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, தூபு இலல்லா, நீங்க அல்லாவின் பக்கம் மீளுங்க. என்ன மீள சொல்றாரு? இப்பவும் அதாவது எல்லா சக்தியும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்கு. யாருக்கும் வேற யாருக்கு எந்த சக்தியும் இல்ல அப்படிங்கிறதுல பரிபூரணமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பவுமே வேற யாரையும் சார்ந்து இருக்க மாட்டோம். அல்லாஹ் மட்டுமே சார்ந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி நாம உணர்ந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏதோ சும்மா சாரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா எல்லார்ட்டையும், அந்த மாதிரி இல்லாம உண்மையிலேயே நம்மளுடைய தவறான அதாவது நிறைய எண்ணங்கள் மனசுல வந்துட்டே இருக்கு. அப்போ அதுல நிறைய நல்ல எண்ணங்களும் இருக்கு, கெட்ட எண்ணங்களும் வருது. நல்ல எண்ணம் ஜாஸ்தி வருதா கெட்ட எண்ணம் ஜாஸ்தி வருதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க கணக்கு போட்டு பாருங்க, கெட்ட எண்ணம் தான் நிறைய வந்துகிட்டே இருக்கும் நமக்கு ஒருத்தரை பார்க்கும்போது. அதனாலதான் சொல்றாரு, ஒரு மற்ற பெண்களை பாக்குறீங்களா, நீங்க தாழ்த்தி கொள்ளுங்கள். அதாவது பார்வையை தாழ்த்திக்கணும். இல்லைன்னா நமக்கு கெட்ட கெட்ட எண்ணமா நமக்கு வரும் வாய்ப்பு இருக்கு. மனிதர்கள் தான், எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய சாதாரணமான நிகழ்வு தான் இது. அப்ப அதுல இருந்து கடந்து வர்றதுக்கு தான் எல்லாம் சொல்றாங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்ப அல்லாட்ட அதைத்தான் இது சொல்லுது. அல்லாவிடம் இருந்து இந்த வசனம் 3:133, நன்னறியாளர்களா இருந்தா அவங்க அந்த மன்னிப்பை நோக்கி எப்பவும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. they race towards, eagerly race towards forgiveness. அல்லாவிடம் இருந்து அந்த மன்னிப்பை தேடி அவங்க எப்பவுமே மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாவே இருப்பாங்க. ஏன்னா நம்ம செஞ்ச மனுஷனா பிறந்ததே ஒரு ஆதி பாவத்தினாலதான். அப்ப அதை நோக்கி போடணும். அந்த மாதிரி போகும்போது என்ன கிடைக்கும்? பாரடைஸ். நமக்கு மன்னிப்பையும் இந்த மன்னிப்பை நோக்கி நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். அதன் மூலம் நம்ம அடைய போற அந்த சொர்க்கத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். இதுதான் சொல்றாரு. மன்னிப்பு கேட்கறதுனால ஒரு டசன் நன்மை இருக்கு நமக்கு. சாதாரணமா ஒரு மன்னிப்பு கேட்கறதுனால கிடைக்கும் பயன்களின் எண்ணிக்கை டசனுக்கு மேல. இத நிறைய வசனங்கள் நமக்கு சொல்லுது. இப்ப உதாரணம் சொல்லதா, மன்னிப்பு கிடைக்குது. முதல்ல மன்னிப்பு கேட்கறதுனால என்ன கிடைக்குது? மன்னிப்பு கிடைக்குது. அல்ல கேட்டா உடனே கொடுக்குறாங்க. அதுவும் மனப்பூர்வமா கேட்டா, பின்னிரவு நேரத்துல கேட்டா, கேட்டுக்கிட்டே இருந்தா நிச்சயமா அல்லாஹ் மன்னிச்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு மன்னிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறோம் நம்ம. அப்புறம் நம்ம மீட்கப்படுறோம், அல்லாவின் பக்கம் மீட்கப்படுறோம் மன்னிப்பு கேட்கறதுனால. அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு கிடைக்குது. அது என்ன கருணை? அன்பு. அதாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், இந்த இடத்துல அதையும் நான் சொல்லிடுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு நம்ம எதை செஞ்சாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லி செய்ய சொல்றாங்க இல்லையா? அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்ல அன்பும் இருக்கு, கருணையும் இருக்கு. அதாவது அல்லாவின் பெயரால் அவர் மிக்க அன்பாளர், மிக்க கருணையாளர். அன்பானவர், அன்பானவர்னா என்ன? நீங்க என்ன அல்லாட்ட நீங்க அல்லாவுக்கு அல்லாவை புகழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் இருக்குன்னு நம்பினாலும் சரி, அல்லாவே இல்லைன்னு சொன்னாலும் அல்லாஹ் உங்களுக்கு எல்லா வாழ்வாதாரத்தையும் கொடுப்பாரு. உங்களுக்கு சூரியன், சந்திரன், அதுல வரக்கூடிய வெளிச்சம், சாப்பாடு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் அன்பானவர். ஆனா அல்லாஹ் கருணையானவர்னா என்ன? நாம செஞ்ச தவற அதாவது மன்னிச்சு நம்ம மேல அதிகமா கருணை ஆசீர்வாதத்தை பொழிகிறார் இல்லையா? அதனால அவர் கருணையாளர். நம்ம அதாவது ரெண்டுக்கு தவறு செஞ்சதை உணர்ந்தவங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடியது கருணை. அந்த கருணை இல்லாத எல்லாருக்குமே அல்லாஹ் அன்பானவர். அதனாலதான் அங்க வித்தியாசமே கிடையாது. அப்போ இந்த அல்லாஹ் நமக்கு கருணையை தரார் அல்லாஹ். அப்புறம் நமக்கு பணத்தை தாரேன்னு சொல்றாரு. அவங்களுக்கு செல்வத்தை பெருக்கிறன்றார்.
அவங்கள பலமுடையவங்களா ஆக்குறேன்னு சொல்றாரு ஒரு வசனத்துல. இப்ப மன்னிப்பு கேட்கறதுனால மழையை பொழிவிக்கிறேன்னு சொல்றாரு, பிள்ளைகளை தரேன்னு சொல்றாரு, பல தோட்டங்களை தரேன், ஊற்றுக்களை தரேன், வாழ்வாதாரத்தை அபரீதமா தரேன், ஆசீர்வாதத்தை தொடர்ந்து பொழிஞ்சுக்கிட்டே இருக்கேன், கிருபை செய்யறேன்னு சொல்றாரு, தண்டனையில இருந்து பாதுகாப்பு தரேன்னு சொல்றாரு. இவ்வளவு விஷயம் நம்ம மனசால உண்மையிலேயே அந்த ஆதி பாவத்தை நினைச்சு, இல்ல நாம செய்யக்கூடிய தவறுகளை நினைச்சு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம எண்ணத்தால தவறு செய்யறோம், பார்வையினால தவறு செய்யறோம், பேச்சினால தவறு செய்யறோம், செயல்னால தவறு செஞ்சிடறோம் சிலருக்கு. அதாவது மனசுல நினைக்கிறது ஒண்ணு, ஆனா வெளியில பேசுறது ஒண்ணு. அதாவது உதாரணத்துக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அஸ்ஸலாமு அலைக்கும்னா உண்மையில என்னன்னே தெரியாம தான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். உனக்கு உன்னுடைய அமைதி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நான் காரணமா இருப்பேன், இல்ல நீ அமைதியா இரு அப்படின்னு வாழ்த்துனேன் அப்படின்னா, நம்ம அதை புரியாமலே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு இந்த பக்கத்துல திரும்பி வேற மாதிரி பேசுறோம், அவங்களா அப்படி இப்படின்னு சொல்லி. அதனால நாம மன்னிப்புனா என்ன, அதனுடைய வசனங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதனால தொடர்ந்து இந்த நினைவு, எப்படி அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்கிறது நமக்கு நினைவுல இருக்கோ, இது மாதிரி யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க யா அல்லாஹ், பாவம் செய்ய அந்த தூபையிலல்லான்னு சொல்லும் போது நம்ம சொல்லக்கூடிய பிரார்த்தனை என்னங்கிறத ரஷாத் நமக்கு சொல்லித்தரார். நான் இனி பாவம் செய்ய மாட்டேன்னு உறுதியா இருக்கிறேன், என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க யா அல்லாஹ். ஆதி பாவத்தை, நம்ம செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்குமே காரணம் ஆதி பாவம் தான். அது நமக்கு புரியணும். நம்ம முதல்ல பாவம் செஞ்சுட்டு இருக்கோங்கிறத உணரணும். உணர்ந்தா தான் நம்ம மன்னிப்பு கேட்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கோமோ, அதாவது நம்ம நிறைய மன்னிப்பினுடைய தேவை நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த லைலத்துல் கத்ர் இரவுல அல்லாஹ் மகத்தான அந்த ஒரு இரவை நமக்கு தந்து, அதுலயும் நீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்றது. அது எத்தனை வருஷம் நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம செஞ்ச அந்த ஆதிபாவத்திற்கு ஈடு இணை ஆகாது. ஏன்னா அவ்வளவு வல்லமை வாய்ந்தவங்க அல்ல. அதனால நாம இந்த நன்னறியாளர்களின் பண்புகள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, you should eagerly race towards forgiveness ன்னு சொல்றாங்க. You should eagerly race towards forgiveness from your Lord and the paradise whose width and encompass the heaven and the earth. நீங்கள் உங்கள் இரட்சகரிடமிருந்து மன்னிப்பு மற்றும் வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கிய ஒரு சொர்க்கத்தை நோக்கி ஆர்வத்துடன் ஓட வேண்டும். நன்னறியாளர்களை இது எதிர்பார்த்து கொண்டுள்ளது. இந்த மாதிரி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களை அது எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இன்னொரு வசனம் நான் படிக்கிறேன் பாருங்க. இது 57ல 20ல இருந்து 24 வரைக்கும். இன்னும் 2ல 148லயும் சொல்றாங்க, ரேஸ் டுவர்ட்ஸ் ரைச்சியஸ்னஸ் சொல்றாங்க. You shall race towards forgiveness from your Lord. அது ரெண்டு வசனத்தை நான் இப்ப படிச்சுட்டு அடுத்ததுக்கு போறேன்னா இன்ஷா அல்லாஹ். பாருங்க, இவ்வுலக வாழ்க்கையானது வேடிக்கை மற்றும் விளையாட்டுகள், மேலும் உங்களுக்கிடையில் பெருமை அடித்துக் கொள்ளுதல், மேலும் பணத்தையும் பிள்ளைகளையும் பெருக்கிக் கொள்ளுதல் ஆகியவற்றை விட அதிகம் எதுவும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது தாவரங்களை முளைப்பித்து நம்ப மறுப்பவர்களை மகிழ்விக்கும் அபரீதமான மழையை போன்றதாகும். ஆனால் பின்னர் அத்தாவரங்கள் பயனற்ற கூலமாகி காற்றால் அடித்துச் செல்லப்பட்டு விடுகின்றன. மறு உலகில் கடுமையான தண்டனை அல்லது கடவுளிடமிருந்து மன்னிப்பும் உவப்பும் ஆகிய இரண்டில் ஒன்றே உள்ளது. மறு உலகில 2 விஷயம்தான் இருக்கு. ஒண்ணு கடுமையான தண்டனை, இல்ல அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் உவப்பும் ஆகிய 2ல ஒன்றுதான் உள்ளது. இவ்வுலக வாழ்வு தற்காலிகமான ஒரு மாயை என்பதை விட அதிகம் எதுவும் இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். 57ல 20 படிச்சேன். 21 சொல்லுது, புத்திசாலித்தனமான மாற்று ஏற்பாடு, அதுக்கு உபதலை. ஆகையால் நீங்கள் உங்கள் இரட்சகரிடமிருந்து மன்னிப்பு மற்றும் வானத்தையும் பூமியையும் சூழ்ந்திருக்கும் அளவு அகலத்தை கொண்ட ஒரு சூனத்தை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்காக அது காத்து கொண்டிருக்கிறது. தான் நாடுகின்ற எவர் மீதும் அவர் அருள்கின்ற அல்லாஹுவின் அருள் கொடையானது இத்தகையதே ஆகும். அல்லாஹ் எல்லையற்ற அருள் கொடைகளை உடையவராக இருக்கின்றார்.
அதனால மேல 57ல 20 வந்து நீங்க இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி விடுறது எல்லாம் கண்டனம் படுத்துறாங்க. இந்த உலகத்துல ரொம்ப மூழ்கிறாதீங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது வந்து குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், சொத்து சுகமா இருக்கட்டும், நம்மளுடைய பணமாக இருக்கட்டும், இது எதுவுமே நிரந்தரம் இல்ல. நம்ம ரொம்ப அதாவது ரொம்ப அட்டாச்மெண்ட். பிள்ளைக்கு ஒண்ணுன்னா, இல்ல வந்து வியாபாரத்துல ஒண்ணுன்னா, ரொம்ப எல்லாம் நம்மளுக்கு வந்து பலவிதமா நம்மள வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. சோதனை பண்ணி பார்க்குறாங்க. குடுத்து சோதிக்கிறாங்க, குடுக்காம சோதிக்கிறாங்க, எடுத்து சோதிக்கிறாங்க. இப்படி பலவிதமா சோதிக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு? அப்ப நம்ம ஒரு உறுதியோடு இருக்கமா அப்படிங்கிறதுக்கு இருக்கமாங்கிறது தான் சோதனை. என்ன நடந்தாலும் அல்லாஹ் காட் இஸ் டூயிங் எவ்ரிதிங், காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங். நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அல்லாஹ் எதை செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன். எதை செஞ்சாலும் நான் நன்றி சொல்லுவேன். என்ன கிடைச்சாலும், நல்லது இருந்தாலும் கெட்டது சென்றாலும் நான் அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுவேன். அப்படிங்கிற மனப்பக்குவத்துல இருந்தேன்னு வைங்களேன், நம்மள டிஸ்டர்பே ஆகாது. நம்ம டிஸ்டர்பே ஆக மாட்டோம். மென்டலா டிஸ்டர்ப் ஆகவே மாட்டோம். மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறோம் அப்படின்னு சொன்னா இன்னும் நாம அதாவது இன்னும் நெருங்கல அல்லாஹ்வ. அதத்தான் அல்லாஹ் 15வது அத்தியாயத்தின் 99வது வசனத்துல சொல்றாங்க. வாபுது ரப்புக ஹத்தா ஏத்தியக்கல் யக்கீன். சரிங்க. அதாவது நீங்கள் வந்து அந்த உறுதிப்பாடு அடைவதற்காக உங்கள் இரட்சகரை நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 15வது அத்தியாயத்தின் 99வது வசனத்தை படிச்சோன்னா, மேலும் உறுதிப்பாட்டினை அடைந்திடும் பொருட்டு உம் இரட்சகரை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன உறுதிப்பாடு? அதுதான் இந்த உறுதிப்பாடு. எந்த உறுதிப்பாடு? இந்த உலகங்கிறது வந்து ஒரு மாயை. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. இந்த உலகம் நத்திங்க. நம்ம கொஞ்ச காலம் தான் இருக்க போறோம். கொஞ்ச காலம் தான். ஆனா என்ன சொல்றோம்? கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நம்ம எப்பவுமே தொடர்ந்து நிரந்தரமா இருக்கிற மாதிரி தான் எல்லா விஷயமும் பேசுறோம், எல்லா விஷயமும் செய்யறோம். அப்படி நினைக்கல அப்படின்னாலே அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாக்கி தந்துருவாங்க. எந்த கஷ்டத்தையும் தர மாட்டாங்க. நம்ம அப்படி நினைக்காதனால தான் எல்லாம் கிடைக்குது நமக்கு. ஆனா கஷ்டமும் கூட சேர்ந்து வருது. அதாவது எப்பவுமே ஒரு பற்று அது அந்த அரபியில சொல்றாங்க, வாபுது ரப்புக்கு ஹத்தா ஏத்தி, அந்த யக்கீன், பற்றற்ற நிலை, நமக்கு சந்தேகம் இல்லாத நிலை, நிச்சயமான நிலை. அல்லாதான் நிச்சயம், அல்லாதான் நிரந்தரம், வேற எதுவுமே நிரந்தரம் இல்ல. அப்ப நம்ம அங்க அதாவது இந்த உலகத்துல நாம கோபப்பட்டு இல்ல விசனப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பமே இல்லையா. ஏன்னா நாம எதையும் செய்யல, அல்லாதான் செய்யறாங்க போது நம்ம கோவப்படுறோம்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் நினைச்சபடி நடக்கல, அதனாலதான் நம்ம கோவப்படுறோம். நான் நினைச்ச மாதிரி மத்தவர் பேசல, அதனாலதான் கோவப்படுறோம். நான் யோசிச்ச மாதிரி இன்னொருத்தர் யோசிக்கல, அதனாலதான் நமக்கு வந்து அந்த வேகம் வருது, அந்த கோபம் வருது. ஆனா எல்லாமே அல்லாஹ் நாட்டப்படி, அல்லாஹ்வுடைய திட்டப்படிதான் நடக்கும் அப்படிங்கறத எப்பவுமே புரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நமக்கு கோபமே வராது. இந்த இந்த இதுல இந்த சந்தேகம் இல்லாத நிலையில நமக்கு வேணும். நம்ம வந்து சும்மா சாதாரணமா கடந்து போயிடுறோம். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, யாரு சிறந்தவங்கன்னா கோபம் வரும்போது அடக்குவாங்க. அவங்க எப்படி அடக்க முடியும் சொல்லுங்க? கோபம் வரும்போது நம்ம அடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ்வுடைய திட்டப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கோவப்படுறோமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் நமக்கு முன்னாடி ஒருத்தர் அல்லாஹ் அனுப்புறாரு. நம்ம அதெல்லாம் இல்லாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எல்லாம் பண்ணிட்டு, இல்ல என்னுடைய சுபாவம் இப்படித்தான் அப்படிலாம் நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த உலக வாழ்க்கைங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில நம்ம மூழ்கி விடக்கூடாது. நம்முடைய சுயத்துக்கு நம்முடைய ஆணவத்துக்கு இல்ல நம்மளுடைய சுயத்துக்கு, நான் நினைச்சது சரி, நான் படிச்சிருக்கலாம் சரிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர போதுமானவங்க. அதுதான் புத்திசாலித்தனமான மாற்று ஏற்பாடு. அதுதான் தொடர்ந்து அஸ்தோஃபிருல்லாஹ் மன்னிப்பு. நம்ம மன்னிப்பு கேட்க என்ன ஆகும் அப்படின்னா, மைண்ட்ல எப்பவுமே அது ஓடிட்டே இருக்கும். எப்படி அல்லாஹ் தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க, காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், காட் இஸ் டூயிங் எவ்ரிதிங்கிறது மைண்ட்ல ஒரு திக்ரு மாதிரி ஓடணுமோ, அதே மாதிரி எல்லாம் மன்னிச்சிருங்க அல்லாஹ் என்ன ஏன்னா மன்னிப்பு கேட்க என்ன ஆகுது, நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கும். அதுவும் அந்த பின்னிரவு நேரத்துல, அதிகாலை நேரத்துல நம்ம இப்போ அதாவது நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி போகுது. இப்போ நைட்டு நேரம் நிறைய நேரம் முழிச்சிருந்து அதிகாலையில் எழுந்திருக்கிறதுலாம் ரொம்ப குறைவாகுது. அது யங் ஜெனரேஷன்லாம் வந்து இந்த போனை பார்த்துட்டு இல்ல டிவியை பார்த்துட்டு நிறைய நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது. அதனுடைய நைட்டினுடைய அருமை தெரியல, அதிகாலையினுடைய அருமையும் தெரியல. அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் நமக்கு வந்து எனர்ஜியா எப்பவுமே இருக்கணுமா, இல்லாட்ட வந்து நமக்கு தலைவலிக்க கூடாதா,
இல்லாட்ட வந்து எல்லாரும் நாம நினைச்ச மாதிரி நடக்கணுமா? நீ முதல்ல அதிகாலையில எழுந்திருக்க பழகுங்க. அதிகாலையில எழுந்திருச்சு அல்லாவை தியானம் செய்ய பழகுங்க. அல்லாவை திக்ர் செய்ய பழகுங்க. தொழ பழகுங்க. அதை கான்ஸ்டன்டா பண்ணுங்க. தொழுது முடிச்சுட்டு படுத்து தூங்குறதுக்காக காலையில எந்திக்கிறது இல்ல. காலையில கிடைக்கக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க, அது மகத்தான நேரம் நமக்கு. வேதத்தை பெற்றவர்கள் தங்கள் சொந்த குழந்தைகளை அடையாளம் கண்டு கொள்வதைப் போல இதில் உள்ள சத்தியத்தை அடையாளம் காண்கிறார்கள். ஆயினும் அவர்களில் சிலர் அறிந்து கொண்டே சத்தியத்தை மறைக்கின்றனர். 2:146, 47 சொல்லுது, இது உம்முடைய இரட்சகரிடம் வந்துள்ள சத்தியமாகும். எந்தவித சந்தேகத்தையும் மனதில் தாங்கிக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றுவதற்குரிய திசையை தேர்ந்தெடுக்கின்றீர்கள். நீங்கள் நன்னெறியின் பால் விரைந்திட வேண்டும். எல்லாம் நான் செய்யறதா, இதுதான், அதுக்காக தான் இதை படிக்கிறேன் நான். நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவார். அல்லாஹ் சர்வசக்தி உடையவர். அதனால நம்ம வந்து அல்லாவின் பக்கம் திரும்புறது அப்படின்னா அதற்கு அல்லாஹ் சில விஷயங்களை நமக்கு வகுத்து கொடுக்குறாங்க. நீங்க வந்து பகல்ல இரு முனையிலையும் அல்லாவை தியானம் பண்ணுங்க, இரவு நேரத்துல அல்லாவை தியானம் பண்ணுங்க, சூரிய உதயத்திற்கு முன்பரும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னரும். நான் உங்களுக்கு பகல்ல வந்து நிறைய விஷயம் வந்து, இரவுல வந்து என்ன தியானிங்க, பகல்ல வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. அப்படிங்கும்போது நம்ம அதை செய்யறோமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அதனாலதான் நம்ம நான் செய்யறது கரெக்ட். அது 148 என்ன சொல்றாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றுவதற்குரிய ஒரு திசையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஈச் ஆஃப் யூ சூஸ் த டைரக்ஷன் டு ஃபாலோ. அதனாலதான் எதை ஃபாலோ பண்ணும் ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இருக்கா இந்த வாழ்க்கையில? எதுக்காக பிறந்தோம், இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நாம என்ன செய்யணும், எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன? மகிழ்ச்சி தான் நம்மளுடைய, அதாவது ஹாப்பினஸ், பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ். இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் நமக்கு வந்து எது உதவியா வரும், நம்ம இந்த உலகத்துல எது உதவியா வருங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறோம். அதுக்கு வந்து தேவையான படிப்பு படிக்கிறோம், அதுக்கான பள்ளிக்கூடத்துல சேர்றோம், அதுக்கான எஜுகேஷன், அதுக்கான எல்லா முயற்சியும் செய்யறோம். ஆனா இது மறு உலகத்துக்கு நம்ம கூட்டிட்டு போவோமா, அதற்கான செயல்பாடுகளை நம்ம இருக்கிறோமா, அதிகமான நேரம் அல்லாஹ்வை நினைக்கிறோமா, அல்லாஹ்ட்ட தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறோமா, இதுல ரொம்ப கவனமா இருந்தா மட்டுமே தான் நன்னெறியின்பால். அதுதான் சொல்றாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றுவதற்குரிய திசையை தேர்ந்தெடுக்கின்றீர்கள். நீங்கள் நன்னெறியின்பால் விரைந்திட வேண்டும். நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டுவார். அல்லாஹ் சர்வசக்தி உடையவர். அதனால நம்ம மன்னிப்பின் பால் அல்லாஹ் பக்கம் விரையணும் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு எடுத்து பேசக்கூடிய முக்கியமான விஷயம். அதுக்கு தான் 2-3 வசனங்கள் படிச்சேன். 3:133, 57, 20, 21, 2:146, 147, 148. இது மூணு வேற இன்னும் இருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு. இப்போ இந்த மன்னிப்பினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு 2-3 வசனங்கள் இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால நாம வந்து சோம்பல் எல்லா விஷயத்தையும் நமக்கு கடினமாக்கும், ஆனா சுறுசுறுப்பு எல்லா விஷயத்தையும் நமக்கு எளிதாக்கி தரும். காலைல எந்திக்கும் போது சோம்பேறித்தனமா தான் இருக்கும். ஆனா எழுந்திருச்சு நீங்க கை கால் முகத்தெல்லாம் ஒது செஞ்சுட்டு தொழுதுட்டு அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துட்டு, இல்ல இந்த குரான் படிக்கிறத கேட்டுட்டு, இல்ல நாம சொந்தமா குரான் படிச்சுட்டு, புரியுதா, ஒரு சுறுசுறுப்பு, ஒரு உற்சாகம் கிடைக்கும். அதுக்கு அதிகாலையில குரான் படிச்சு பார்த்தா தான் அது நமக்கு தெரியும். அதாவது மத்தவங்க படிக்கும்போது நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம், இல்ல நம்ம சத்தமா வாசிக்கலாம். குரானை படிக்க சொல்லி குரான் தினசரி சொல்லுது. அதுவும் அதிகாலையில குரான் படிக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்குதுன்னு சொல்றாரு. அதான் சொல்றேன், நீங்க வந்து அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம ஃபீல் பண்ணணும், ஃபீலிங் இருக்கணும் நமக்கு. அதை கவனமா வேற எந்த விதையும் இல்லாம நீங்கள் குரான் எடுத்து கூறப்படும் போது கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அதுல ஒரு எனர்ஜி இருக்கு. குரான்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. குரான்ல வந்து பல வகையான நன்மைகள் இருக்கு. அந்த குரானை வந்து நம்ம வாசிக்கிறதுனால, நம்ம கற்றுக்கொள்வதனால, அதை உள்வாங்கிறதுனால, அதை செயல்படுத்துறதுனால நிறைய நன்மைகளை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம இப்ப இந்த வலைதள வகுப்பு மூலம் ரொம்ப நெருக்க முடியவங்களா ஆயிருக்கோம். ஆனா இன்னும் ஆவாதவங்க அதை ஆயிக்குங்க. இன்னும் அதை வந்து சந்தர்ப்பம், இப்ப நம்ம சிஸ்டர் படிச்சு முடிஞ்சா வாரம் யாருனாலும் படிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் ஆர்வமா முன்னு வரணும். நீங்க ஒரு வாரம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். படிச்சவங்க திருப்பி படிங்க, படிக்காதவங்க படிங்க. வாரம் வேற ஆள் மாத்தி மாத்தி படிச்சு பாருங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஃபுல் குரான் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கணும். இப்ப நம்ம அது தினசரி அந்த நேரத்துல எழுந்திருக்கிறது, அதற்காக நம்ம கமிட்மெண்ட் பண்றது, அதை படிக்கிறது, இதெல்லாம் திருப்பி கிடைக்குமான்னு நமக்கு தெரியவே தெரியாது.
அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அல்ல நம்மளுடைய காரியங்களை லேசாக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளவு லேசாக்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அல்லாஹ்வை நன்றி சொல்லி, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி, மாஷா அல்லாஹ் சொல்லி, சுபஹான் அல்லாஹ் சொல்லி, எப்பவுமே அல்லாஹ்வுடைய நினைவுலயே இருந்துகிட்டே இருக்கும்போது அதைத்தான் அந்த 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 நம்பகத்தை, அதாவது அந்த நினைவு நமக்கு வரணும். இந்த வாழ்க்கை இது சதம் இல்ல, ஏதோ ஒண்ணு. அதாவது திடீர்னு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், எப்படி இந்த மனநிலை இப்ப மக்களுக்கு போயிருச்சு அப்படின்னா, ஈஸியா பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஈஸியா ஷார்ட்கட்ல சொர்க்கத்துக்கு போலான்னு நினைக்கிறோம். நான் இந்த மனுஷனை கடினமா உழைப்பதற்காக தான் படைச்சிக்கேன்னு சொல்றாங்கல்ல. ஆனா ஈஸி அந்த உழைப்பு இருக்க, அதை நம்ம பழக்கிட்டோம்னு வைங்களேன், அது மாதிரி சப்மிஷன் சரணடைதல்ங்கிற மாதிரி ஒரு ஈஸியான விஷயம் எதுவுமே கிடையாது. என்ன ஒரே ஒரு விஷயம், பயிற்சியில தான் இருக்கு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி பண்றோமோ அவ்வளவு அல்ல ஈஸி. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்ப இந்த தொடர்ந்து காலையில எழுந்திருக்கிறவங்கள கேளுங்க, கண் மாதிரி எந்த அலாரம் இல்லாம நமக்கு முழிப்பு வருது. முழிச்சிட்டு நம்ம அதுல கண்ணும் கருத்துமா இருக்கும்போது அப்படியே பழகிருது நமக்கு. அதுதான் சப்மிஷன்ங்கிறது வந்து ஒரு பிராக்டிஸ், தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் அல்லாஹ் மட்டும் வந்துட்டேன், குரான் மட்டும் மார்க்கும்னு சொல்லி வந்துட்டாங்கிறதுனால நீங்கள் சோதிக்கப்படாமல் சொர்க்கம் செல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களால நம்மளை ஆக்கி வைக்கணும். தொடர்ந்து அந்த அந்த மைண்ட்ல அது இருக்கணும். நம்ம வந்து நிச்சயமா இரவுல படுக்கும்போது என் பாவத்தை பூரா மன்னிச்சிருங்க யா அல்லாஹ். இன்னைக்கு அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமல சொல்றாங்களா, நாங்கள் மறந்து போயிருந்தாலோ அல்லது தவறுகள் செய்திருந்தாலும் எங்களுக்கு கண்டனம் செய்து விடாதீர். அந்த 2வது அத்தியாயத்தின் 286வது வசனத்துல அப்படியே தனித்து அந்த 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 பிரார்த்தனையை நம்ம தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு அதை வந்து புரிஞ்சு அல்லாட்ட கேட்டு மன்றாடி அல்லாட்ட கேட்டோன்னு வைங்களேன், அதுல அவ்வளவும் அடங்கியிருக்கு. எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து போயிருந்தாலோ அல்லது தவறுகள் செய்திருந்தாலோ எங்களை நீர் கண்டனம் செய்து விடாதீர். கண்டனம்ங்கிறது வந்து தண்டனை. அது கண்டனம் செய்து விடாது. எங்களுக்கு முன் சென்று போனோர் உம்மை நிந்தனை செய்தது போல் நாங்களும் உம்மை நிந்தனை செய்து விடாமல் எங்களை நீர் பாதுகாப்பீராக. நல்லா சொல்றாங்க. என்ன நிந்தனை? நமக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன நிந்தனை செஞ்சாங்க? அதாவது நல்லதெல்லாம் அல்லாவின் புறத்துல இருந்து வருது, தீயதை தாங்களே தேடிக்கிறாங்க. ஆனா தீயதை வந்தவொன்னு என்ன சொல்றாங்க, அல்லாஹ் என்ன சோதிக்கிறார், அல்லாஹ் என்ன சோதிக்கிறார். நாம என்ன தவறு செஞ்சோம், நாம என்ன தப்பு பண்ணோம், அதுக்கு எவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்கணும். அப்போ அதாவது நம்ம தவறு செஞ்சிட்டோன்னு உணர்ந்தாதான் மன்னிப்பு கேட்போம். அதனாலதான் இந்த பிரார்த்தனை, எங்களுக்கு முன் சென்று போனவர் உண்மை நிந்தனை செய்தது போல நாங்களும் உண்மை நிந்தனை செய்து விடாமல் எங்களை நீர் பாதுகாப்பீராக. வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டு எங்களை நீர் பாதுகாப்பீராக. பாவம்னா என்னன்னு தெரியாம போச்சு. பொய் பேசுறது புரியுதா, நேரம் தவறுறது புரியுதா, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது, இதெல்லாம் தப்புன்னே தெரிய மாட்டேன் யாருக்குமே. அதுதான் எல்லாம் சொல்றாங்க, வருந்தி திருந்துவதற்கு மிகவும் காலதாமதமாகிவிடும் வரையிலும் பாவம் செய்து கொண்டிருப்பதை விட்டு எங்களை நீர் பாதுகாப்பீராக. எங்கள் பாவங்களை நீக்கி பிழை பொறுப்பீராக. எங்களை மன்னித்து அருள் செய்வீராக. எங்கள் மீது கருணை கொள்வீராக. நீரே எங்களுடைய பாதுகாவலரும் எஜமானருமாக இருக்கின்றீர். நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை தந்தருள்வீராக. இப்படி இந்த பிரார்த்தனை இருக்க, இந்த 286வது பிரார்த்தனை, அது வந்து பாவ மன்னிப்பிற்கு எல்லா விஷயத்தையும் நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு என்ன அதை மனப்பாடம் பண்ணுங்க. அது தமிழ்ல பண்ணீங்க, இங்கிலீஷ்ல பண்ணி வச்சீங்க, அரபியில பண்ணீங்க, எப்படி வேணாலும் பண்ணுங்க. பட் உணர்ந்து எதை செய்யறோமோ, எவ்வளவு தூரம் அல்லாவின் பக்கம் நெருங்குறோமோ அவ்வளவு அல்லாஹ் நமக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடியவராக இருக்கிறார். மகிழ்ச்சி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதம், ஒரு கீ, ஒரு டூல் என்ன இருக்குன்னா பாவ மன்னிப்பு தான். அந்த பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய மக்களா நம்மளை ஆக்கி வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து சரணடைதல் ஒரு நேரம் செய்யறது இல்லை, இறப்பு வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும். அதனாலதான் சொல்றாங்க, நாம் சரணடைந்தவர்களாக வந்து எங்களை மரணிக்க செய்யாதீர் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. சரணடைதல்ல முழுமையா நுழையுங்க அப்படின்னு பிரார்த்தனையை கத்துக் கொடுக்குறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம முழுமையா சரணடைந்தவர்களாக மாறி சரணடைந்தவர்களாகவே வாழ்ந்து சரணடைந்த நிலையிலேயே மரணிக்கணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வனாக நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.